2 நாளைக்கு முந்தி 26ஆம் தேதி 27ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார். என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரா? எத்தனை திட்டத்தை நான் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி, மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று ஒவ்வொரு திட்டமாக நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். அத்திக்கடை அமலாசி திட்டத்தை செய்து கொடுத்தோம். கலைக்கல்லூரி இங்கே கட்டி கொடுத்தோம். இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஈரோடு வரை அற்புதமான 4 வழிச்சாலை கொடுத்திருக்கின்றேன். இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை அற்புதமான சாலை. அதே போல சத்தியமங்கலத்திலிருந்து நம்முடைய மேட்டுப்பாளையம் வரை 4 வழிச்சாலைக்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்றிருந்தோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் முடக்கி வைத்திருக்கின்ற அரசு திமுக அரசு. அதே போல பவானி சாகரிலிருந்து பவானி வரை 4 வழிச்சாலைக்கும் நாங்கள் அனுமதி பெற்று வைத்திருந்தோம். அதையும் நிறைவேற்றவில்லை. இப்படி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படாத ஒரு கையிலாகாத அரசு, திறமையற்ற அரசு, ஒரு பொம்மை முதலமைச்சர் எங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். உங்களால் இந்த மாவட்டம் என்ன பயன்பெற்றது? இந்த தொகுதி என்ன பயன்பெற்றது? சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே இந்த மக்களுக்கு தந்திருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.